ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெக்காபுலரி. இதோடைய மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அதை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னாக்கா உங்களுடைய வெக்காபுலரியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி ஒரு 4 புது வார்த்தைக்கு மீனிங் கற்றுக்கோங்க. அதை நீங்கள் சென்டென்ஸில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி தினம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் பேசும்பொழுது தடை இல்லாமல் ஃப்ரீயாக நீங்கள் வேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற வெக்காபுலரி என்னன்னு பார்க்கலாமா? பாருங்கள் இந்த ஸ்லைடை. ஏலியனேட் அப்படின்னா ஒரு நபரை ஒதுக்கி அல்லது தனிமைப்படுத்தி வைத்தல். யாராவது ஒருத்தரை நம்ம ஒதுக்கி வச்சுருவோம், தனிமைப்படுத்தி வச்சுருவோம்ல, அதை தான் நம்ம ஏலியனேட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தரை தள்ளி தூரத்தில் வைக்கிறது, அவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்லியாக பழகிறது கிடையாது, அவங்கள ஒதுக்கி வச்சிடுறது, அவங்கள தனிமைப்படுத்தி வச்சிடுறது, அவங்கள தள்ளி வச்சிடுறது, இதை தான் நம்ம ஏலியனேட் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், அதுக்கு சினானிம்ஸ் எஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னா மன வேறுபாடு கொண்ட. யாராவது ஒருத்தர் கூட மன வேறுபாடு வச்சுக்கிட்டு அவங்க கூட ஒரு ஒத்து போகாமல் அவங்க கூட ஒரு வெறுப்பை வச்சுக்கிட்டு நம்ம தனிமைப்படுத்தி வைக்கிறது அவங்கள, அல்லது நம்மளை நம்ம தனிமைப்படுத்திக்கிறது, இதை தான் நம்ம எஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது டிட்டாச், பிரித்தல், தனிமைப்படுத்துதல். ஒருத்தர்கிட்டேருந்து நம்ம பிரிச்சுக்கிறது, தனிமைப்படுத்தி வைத்து கொள்ளுதல், இதை தான் நம்ம ஏலியனேட் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு மீனிங்காக சொல்லலாம். பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். டோன்ட் ஏலியனேட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் யுவர் நெய்பர்ஸ். அதாவது உங்களுடைய அண்டை வீட்டாரிடமிருந்து உங்களை நீங்கள் தனிமைப்படுத்தி வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரங்களோட நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அவங்கக்கிட்ட நம்ம வெறுப்பை வச்சுக்கிட்டு நம்ம நம்மளை தனிமைப்படுத்திக்க கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் கேன் ஏலியனேட் டீனேஜர்ஸ் ஃப்ரம் தேர் ஃபேமிலிஸ். டிஸ்அக்ரிமெண்ட் அப்படின்னாக்கா ஒத்து போகாமை இல்லையா, கருத்து வேறுபாடு. டீனேஜர்ஸை குடும்பத்திலேருந்து என்ன பண்ணிட்டோம், பிரித்து வச்சிரும், தனிமைப்படுத்தி வச்சிரும் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க போக்கிலே போய் தான் நம்ம சொல்லணும். எல்லா நேரமும் அவங்க சொல்கிற கருத்துக்கு நம்ம எதிர்த்து அதை நம்ம ஒத்துக்காமல் இருந்தோம் அப்படின்னாக்கா அவங்கள நம்ம ஃபேமிலியை விட்டு என்ன பண்ணிடும், பிரித்து வச்சிரும். அந்த மாதிரி டிஸ்அக்ரிமெண்ட்ஸ். அப்போ ஏலியனேட் அப்படின்னாக்கா ஒருத்தரை தனிமைப்படுத்துதல் அல்லது பிரித்து வைத்தல், ஒதுக்கி வைத்தல், இதை தான் நம்ம ஏலியனேட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், ஆலிகேஷன் அப்படின்னா என்ன, நிரூபிக்கப்படாத கூற்று அல்லது குற்றச்சாட்டு. ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவோம் இல்லையா, நம்ம அதை நிரூபிக்க மாட்டோம், அது உண்மையா பொய்யா அப்படின்னு யாரும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ப்ரூஃப் பண்ணியிருக்க மாட்டாங்க. எடுத்த உடனே அவர் இதை பண்ணார் அதை பண்ணார் அப்படின்னு நம்ம ஒரு குற்றச்சாட்டை வைப்போம் இல்லையா, அதை தான் ஆலிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே பொருள் கொண்ட வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சார்ஜ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னது, குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அக்யூசேஷன் அப்படின்னாலும் குற்றச்சாட்டுகள் தான். அப்போ ஆலிகேஷன் அப்படின்னா குற்றச்சாட்டுகள், நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகள் அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ராம் ஃபவுண்ட் தட் தி allegation was a lie. அதாவது அந்த குற்றச்சாட்டுகள் பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு ராம் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏதோ ஒரு குற்றச்சாட்டு, யாரோ ஒருத்தர் மேலே வச்ச குற்றச்சாட்டு பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஃபவுண்ட் அப்படின்னா கண்டுபிடித்தல் இல்லையா, லை அப்படின்னால் பொய். அப்போ ஆலிகேஷன் அப்படின்னா குற்றச்சாட்டு. அடுத்தது பாருங்கள், ஆன்டகானிஸ்ட் அப்படின்றது ஒரு நவுன்னா பெயர் சொல் இல்லையா. ஆன்டகானிஸ்ட் அப்படின்னா ஆப்பனண்ட் அப்படின்னா எதிரி. ஆப்பனண்ட் அப்படின்னா யார், எதிரி, நம்மளுடைய எதிரி அல்லது நம்மளுக்கு எதிராக விளையாடக்கூடியவர், இவங்களெல்லாம் நம்ம ஆன்டகானிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த பொருளோடு தொடர்புடைய வேறு வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எனிமி அப்படின்னு சொல்லலாம் ஆன்டகானிஸ்ட்னா, அதாவது எதிரி. அடுத்தது கண்டெண்டர் அப்படின்னாக்கா போட்டியாளர். அடுத்தது காம்படிட்டர்னாலும் போட்டியாளர் தான் அர்த்தம். அப்போ ஆன்டகானிஸ்ட் அப்படின்னா எனிமி, போட்டியாளர், இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இது எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, he acted as a main antagonist of the film. அப்போ ஆன்டகானிஸ்ட் அப்படின்னாக்கா அந்த படத்துடைய மெயின் வில்லனாக அவர் ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆன்டகானிஸ்ட் அப்படின்னா ஹீரோவுக்கு எதிராக, ஹீரோவுக்கு எனிமியாக இருப்பார் இல்லையா, அதை தான் நம்ம ஆன்டகானிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அவர் அந்த படத்தில் ஒரு மெயின் வில்லனாக நடிச்சிருந்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், ஆன்டிசிபேட் அப்படின்றது ஒரு வேர்பாக இங்கே செயல்படுது.
ஆன்டிசிபேட் அப்படின்னா சரியான நேரத்திற்கு முன் கணித்தல், அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து முன்பே கணித்து சொல்லுதல், முன்பே யூகித்து சொல்லுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து ஆன்டிசிபேட் அப்படின்ற இந்த வார்த்தையில் சொல்லலாம். அதோடு தொடர்புடைய அதோடு பொருளுள்ள வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோர்டெல். ஃபோர்டெல் அப்படின்னால் முன்னறிவித்தல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னாக்கா முன்னாடியே கணித்து சொல்லுதல், என்ன ஆகும் அப்படின்ட்டு அது நடைபெறுவதற்கு முன்பே கணித்து சொல்வது தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், அதை நம்ம வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. த மேனேஜர் ஆன்டிசிபேட்டட் அ லார்ஜ் க்ரௌட் ஃபார் தி எக்ஸிபிஷன். ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது, அந்த மேனேஜர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து நிறைய கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னமே வந்து அவர் என்ன பண்ணுறாரு, கணிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தே ஆன்டிசிபேட்டட் சக்ஸஸ், அதாவது வெற்றி வரும் அப்படின்னு அவங்க வந்து முன்னமே கணிக்கிறார்கள், அவர்கள் வெற்றியை வந்து எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். முன்னையே வந்து ஊகித்து நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கணிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், ஆன்டிக் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆன்டிக் அப்படின்னா ஓல்டு ஆப்ஜெக்ட்ஸ், பழைய பொருட்கள். ஒன் வேல்யூட் ஃபார் இட்ஸ் பியூட்டி ஆர் குவாலிட்டி, அதாவது அந்த பழைய பொருள் அதோடைய அழகிற்காகவும் அதோடைய தரத்திற்காகவும் அதுக்கு நிறைய வேல்யூ, பணம் கொடுத்து வாங்கிறதுக்கு கூட நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம் இல்லையா, அதை தான் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை தான் ஆன்டிக் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், அதுக்கு சினானிம்ஸ் வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பைகான்னா பழமையான. அது மானுமெண்ட்னா நினைவு சின்னம். ரேரிட்டி அரிதான. இதெல்லாம் வந்து இந்த ஆன்டிக் அப்படின்ற வார்த்தைக்கு அதே பொருள் உள்ள சில வார்த்தைகள். இப்போ வந்து நம்ம அது எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாமா? பாருங்கள், த ரூம் கண்டெய்ன்ட் சம் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆன்டிக் ஃபர்னிச்சர். அந்த ரூமில் மிக பழமையான அழகான ஃபர்னிச்சர்கள், அதாவது ஃபர்னிச்சர்னால் என்னது, நம்ம டேபிள் சேர் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதை தான் நம்ம வந்து ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபர்னிச்சர் வந்து அந்த ரூமில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், திஸ் ஆன்டிக் பெயிண்டிங் இஸ் எ ட்ரெஷர், அதாவது இந்த பழமையான பெயிண்டிங் வந்து ஒரு ட்ரெஷர் அப்படின்னா என்னது, புதைப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம புதையல் மாதிரி. அந்த பெயிண்டிங் வந்து ஒரு புதையல் மாதிரி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அந்த பெயிண்டிங் வந்து ஒரு புதையல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அந்த புதையல் அப்படின்னு சொல்கிறோன்னா, அந்த பெயிண்டிங் வந்து நிறைய வேல்யூ போகும், நிறைய பணத்துக்கு நம்ம வந்து அதை விற்கலாம், அது வந்து நம்மளுக்கு ஒரு புதையல் கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஏலியனேட், அடுத்தது அலிகேஷன், அடுத்தது ஆன்டகானிஸ்ட், ஆன்டிசிபேட், ஆன்டிக், இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் தமிழ் மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.